வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பாடப்பகுதி பார்க்க போகிறோன்னா, தமிழ் இலக்கியங்கள் இயற்கை சார்ந்து பாலை நிலப்பகுதி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழர்கள் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 பிரிவுகளாக பிரித்துள்ளதை நாம் சென்ற காணொளியில் பார்த்தோம். இங்கு குறிஞ்சி மலை சார்ந்த இடத்தையும், முல்லை காடுகள் சார்ந்த இடத்தையும், மருதம் வயல் மற்றும் வயல் சார்ந்த இடத்தையும், நெய்தல் கடல் மற்றும் கடல் சார்ந்த இடத்தையும், பாலை வெறும் மணல் பரப்புகளை உடைய பகுதிகளாக உள்ளதை நாம் காணலாம். இங்கு ஒவ்வொரு திணைக்கும் தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, மரம், பூ, பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் ஆகியவை உள்ளதை நாம் தனித்தனியாக பார்க்க முடியும். ஒவ்வொரு நிலத்திற்கும் தனி சிறப்புகளான மேற்கண்டவை விளங்குகின்றன. தமிழ் மரபை பெருமை சாற்றும் ஐந்திணையின் சிறப்புகள் மற்றும் தமிழர்களின் ஐந்திணைகளுக்கும் ஆன கடவுள்கள் வழிபாடு முறைகள் அனைத்தையும் மிகவும் தனித்தனியாகவும் நேர்த்தியாகவும் உள்ளதை நாம் அறிய முடியும். பாலை நிலத்துக்குரிய அகப்பொருள் அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய அக வாழ்க்கையில் நிகழக்கூடிய செயல்பாடுகளை, அதாவது ஒழுக்கம், 5 நிலப்பிரிவுகளிலும் எளிய வகையில் அடக்கி அவற்றிற்குள் நில அடிப்படையில் குறிஞ்சி முதலான பெயர்களை புரிந்து கொள்ளும் வடிவில் அமைத்துள்ளனர். இது தமிழருக்கே உரிய ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திணைகளில் 5 திணைகளில் பாலைத்திணம் மிகவும் சிறப்பு பெற்றதாக உள்ளது. மணலும் மணல் சார்ந்த பகுதியுமாக இவை உள்ளது. குறிஞ்சி நிலம், முல்லை நிலம் வறட்சியால் மாறுபடுவது உண்டு. பருவகாலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டு நிலம் பசுமை இல்லாமல் வறண்டு இருக்குமானால் அப்பகுதியை பாலை என்று சுட்டிக்காட்டினார்கள். பொதுவாக இது வறண்ட மணற்பகுதியாக உள்ளது. கடுமையான வெப்பம் நிலவும் இத்தகைய பகுதி பாலை என்று அழைக்கப்படுகிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குது துயர் உறுத்து பாலை என்பதோ வடிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் பாலை நிலத்துக்குரிய சிறப்புகளை கூறுகிறது. முதல் பொருளான பாலை நிலத்தில் சுரம், வரம், கூர், கடம், வெம்பரல், அதக்குன்று, அதரகுன்று, வெம்முனை, அஞ்சுரம் இவை பாலை நிலத்திற்குரிய முதல் பொருளாக உள்ளது. இதில் பொழுதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பொழுது வேனில், சிறுபொழுது நண்பகல். பாலைத்திணைக்குரிய கருப்பொருள்களான தெய்வம் கொற்றவையாகவும், ஊர், குறும்பு, நீர், வற்றிய சுனை, கிணறு, மரங்கள் இருப்பை, பாலை, பூ, எருக்கு, களரியாவிரை, இருப்பை, குரவம், பாதிரி, விலங்கு, செந்நாய், வழியிழந்த விலங்குகள், புலி, யானை, பறவைகள், பருந்து, கழுகு, காக்கை, கூகை, புறா, மக்களான எயினர், எயிற்றியர், விடலை, காளை, மறவர், அத்தக, கள்வர், மழவர், சூறையாடல். உணவுகள் சூறையாடல் அதன் மூலம் கிடைக்கும் பொருள்களாக உள்ளது. தொழில், வழிப்பறி, நிறைக்கவர்கள். பண், பஞ்சுரப்பண் இசைக்கருவி, யாழிசைக்கருவியாக பார்க்கப்படுகிறது. பறை இசை துடியாக உள்ளது. உரிப்பொருள் முக்கியமாக உரிப்பொருளை தான் பார்க்கப்படுகிறது. இங்கு தலைவன் தலைவியை பிரிந்து செல்வதாக உள்ளது. இதனுடைய புறப்பொருள்களான திணையில் வாகை
உள்ளது. இதில் வெற்றி பெற்றவர் வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுதல் பாலைத்துணைக்குரிய சிறப்பு என்று அறியப்படுகிறது. இவ்வாறு வறண்ட நிலப்பகுதியை பாலை நிலப்பகுதிகள் என்று நாம் அறிந்துக்கலாம். இதில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா நீரின்றி நிழலின்றி வறண்ட நிலப்பகுதிகளை பெற்றிருப்பது இதனுடைய சிறப்புகளாக பார்க்கலாம். இதில் கொற்றவை மிகவும் ஆபத்தான ஒரு கடவுளாக மற்றவர்களுக்கு தெரியும்படி உள்ளதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு பாலை நில மக்களின் வாழ்வியல் தனி சிறப்பு மிக்கதாக உள்ளதை கண்டோம். மேலும் அடுத்த பகுதியில் வேறொரு நிலப்பகுதியை காணலாம். நன்றி, வணக்கம்.